அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு தட்டில் ஒரு 150 கிராம் அளவு கேரட் எடுத்து திருகி வச்சுருக்கேன். இதை வச்சு என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி கேரட் அல்வா செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல சுவையான டேஸ்டான முறையில் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் 2 ஏலக்காய் எடுத்து பிச்சு போட்டுக்கிறேன். இதே ஏலக்காய் நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிச்சு போட்டு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பழமும் போட்டுக்கிறேன். ஒரு 4 முந்திரி பழம் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா நெய்யில் வறுத்து விடணும். கேஷ்யூ நட்ஸு, பிஸ்தா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கிற நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பழம் கொஞ்சம் உப்பி வந்தோடனையும் இதில் திருகி வச்சுருக்க கேரட் ஃபுல்லாக போட்டு நல்லா வறுத்துக்கணும். திருகி வச்சுருக்க கேரட் ஃபுல்லாக போட்டு நல்லா நெய்யிலேயே வதக்கணும். இந்த மாதிரி நல்லா ரொம்ப நேரம் நெய்யிலேயே ஃபுல்லாக வதக்கணும். அப்போ தான் அல்வாவுக்கு நல்ல டேஸ்ட் வரும். போட்டிருக்க நெய் பத்தலைன்னா நடுவில் கூட கொஞ்சம் வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நெய்யில் வதக்கின கேரட்டில் கொஞ்சம் பால் எடுத்து ஊற்றணும். பால் ஊற்றிட்டு அதில் சும்மா ஒரு கல் உப்பும் கலந்து நல்லா வேக விடணும். இது வேகட்டும், பால்லே வேகட்டும். நல்லா இது சாஃப்டாக வெந்து வரணும். இன்னும் கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். இந்த பால்லையும் ஃபுல்லாக நல்லா அது வேகட்டும். எந்த கலர் எதுவுமே தேவையில்லை. கேரட்டுடைய கலரே நல்லா இருக்குது. வேறு கலர்லாம் எதுவும் போட வேண்டாம். இது அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ நான் ஊற்றின பாலெல்லாம் ஓரளவு வத்திருச்சு. கேரட் நல்லா வெந்திருக்கு. இந்த கொஞ்சமாக பால் இருக்கும்போது என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும். நான் இதுக்கு ஒரு கப் அளவு சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். சில கேரட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருக்கிற கேரட்டில் சுகர் கம்மியாக தான் பிடிக்கும். சில கேரட்டில் இனிப்பு இருக்காது. அது மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஓரளவு தோராயமாக போடுங்க. அப்புறம் பத்தாதமாக இருக்குன்னா அந்த சுகர்லாம் வற்றி சுருண்டு வர்றதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் டேஸ்ட்டு நல்லா தெரியணும்னா பால் ஊற்றுறப்பயே கொஞ்சம் உப்பு கல்லும் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த சுகருடைய டேஸ்ட் நல்லா தெரியும். சுகர் போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். இப்போ இதுவும் நல்லா சுகர்லாம் கரைஞ்சி கேரட்டோட சேர்ந்து வற்றி நல்லா சுருளை வெந்து வரும். அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம அடிக்கடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. அப்படியே பார்த்து கிளறிக்கிட்டு இந்த தண்ணி எல்லாம் வற்றி நம்ம சுகர் போட்டோம்னா கரைஞ்சிருக்குது. இந்த நீரெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் அது ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த கேரட்டெல்லாம் நல்லா வெந்து எல்லாம் சுருளை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரும்போது நல்லா இன்னும் கூட கொஞ்சம் கிளறி விடலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட நெய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் ஜாஸ்தி வேணான்னா விட்டுலாம். ஏன்னா இதிலையே ஊற்றிருக்க நெய்யே கூட போதும். இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். போதும். போட்டு நல்லா கிளறி விடணும். இதிலே நீங்கள் கிளறும்போது இந்த கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா இருக்கும் இல்லையா, அது கூட வாங்கி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் அது இல்லாததுனால வெறும் பால் மட்டும்தான் ஊற்றிட்டேன். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்படி கிளறி விடுங்க.
அப்படி கிளறிட்டே இருக்கும்போது ஊற்றுன நெய்யெல்லாம் கக்கி கொஞ்சம் சுருளாக வரும். நல்லா அப்படியே எல்லாம் கொஞ்சம் ஒன்றா ஊற்றி இப்படி சுருளணும். இதுதான் கரெக்டான பதம். இது கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இப்படி ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் கொஞ்சம் கக்கி வெளியே வரும். இது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப தனித்தனியாக இருக்காது, திரியாக எல்லாம் வராது. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா கலரும் கொஞ்சம் மாறி இருக்கும். அது வெந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும்போது இப்படி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அதில் ஊற்றிருக்கோம் இல்லையா, நெய் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பளபளன்னு தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி ஈவினிங் அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.